எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து டக்குன்னு ஒரு சூப்பு வந்து செய்யலான்னு பார்க்கலாம். அது வாழைத்தண்டு சூப் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வாழைத்தண்டை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 2 துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சாப்பிங் போர்டில் வச்சு அதை வந்து வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. நல்லா வட்டமாக வெட்டி வச்சிட்டோமா, அதில் நாரெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 லிட்டர் குக்கரை எடுத்து அதில் வந்து அந்த வாழைத்தண்டை எடுத்து அதில் போட்டுருங்க. தண்ணி வந்து ஒரு 6 லிட்டருக்கான ஒரு பெரிய செம்பில் எடுத்துகிட்டு அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் வந்து தேவைக்கேற்ப உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி 1 போட்டுக்கோங்க, வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அது கேஸ் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டு போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ளே இருக்கிற அந்த தக்காளி வெங்காயம்லாம் இருக்குது, அதில் அந்த தக்காளியெல்லாம் வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி நல்லா ஜூஸ் எடுத்துருங்க. அந்த வெங்காயத்தையும் நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா வந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு வடிகட்டரில் எடுத்து வடிகட்டி அதுக்கப்புறம் சூடாக வந்து அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு தான் மெயினாக சாப்பிடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. அதுக்கப்புறம் மற்ற எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து இந்த கிட்னி சம்மந்தமாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.